வெல்கம் டு அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷய் சேனலில் பார்க்க போகிறது சைவ கோலா உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 10 நிமிஷம் ஊறிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டோம். இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுமாரி ஒரு வெங்காயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளியும் தனியாக ஒரு பழம், பெரிய பழமாக இருந்தால் ஒன்று போதும். இது மீடிய பழமாக இருந்தால் 2 எடுத்துருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி நைஸாக பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி வச்ச மீன் மேக்கர் போட்டுருவோம். நல்லா விழுது மாதிரி இருக்குது. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை பவுட்ரு, சால்ட்டு சிறிதளவு தேவைக்கேற்ப, சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், லெமன் ஒரு 4 சொட்டு போதும், 4 டிராப்ஸு. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுப்போம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டு கையால் பிசைஞ்சிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே மிக்ஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் ஒன்றா ஆகும். பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கொஞ்சம் கலந்துப்போம். இது ஒரு 1/2 வெங்காயம் இருந்தால் போதும், சின்ன சைஸில். மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கலந்துப்போம். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வைப்போம். சின்ன சின்னதாக ஊற்றிடுவோம். அப்படியே ஒன்று எடுத்து வச்சிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம், கடாய் வச்சிட்டோம், ஆயில் ஊற்றிடுவோம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். நல்லா காயட்டும். காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சல் இலை லைட்டாக கலந்து விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தக்காளி பேஸ்ட்டு போட்டுருவோம். நல்லா வதக்கிடுவோம். நல்லா பச்சை வாடை போக வதக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிடுவோம். முந்திரி பருப்பு ஒரு 10 காணும் ஊற வச்சு
10 நிமிஷம் ஊறட்டும். முன்னாடியே போட்டு ஊற வச்சுருங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் பேஸ்ட்டாக. எல்லாம் ஊற்றிட்டோம். சின்ன சின்ன பால் மாதிரி எல்லாம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிப்போம். 1.5 கிளாஸ் ஊற்றுறேன். தேவைன்னா ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். டேஸ்ட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். செவந்து போச்சு நல்லா. இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலக்கி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி 2 பக்கமும் பிடிச்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக நல்லா சைவ கோலா உருண்டை குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அக்ஷயம் சேனல். ரசித்து ருசிப்போம்.